Hi friends, welcome back to Ponni's Cooking. Thanks for supporting our channel. எல்லாருக்கும் இருக்க காமனான ப்ராப்ளம் முடி கொட்டுறது. அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடி ஏன் கொட்டுது அப்படின்னா நம்மளுக்கோட பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொட்டும். அதோட பாடி ஹீட்டை ஃபஸ்ட் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இந்த ரெமெடியை கேர்ள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, யார் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். சின்ன பசங்களாக இருந்தால் ரொம்ப கம்மியான அளவு அப்ளை பண்ணி விட்டால் போதும். ஃபஸ்ட் நம்ம பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வெந்தயம் சேர்க்குறோம். ஸோ 2 ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெந்தயத்தை மட்டும் சேர்த்து தான் அரைக்கணும். பாருங்கள், கொஞ்சம் குறைன்னு இருக்குது. ஆனால் இப்படி இருந்தால் நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சாஃப்டாக இருக்காது. ஸோ அது கூட ஒரு முட்டையோட ஒயிட்டு மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன். அதோட யோக் சேர்க்கக்கூடாது. யோக் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரா ஸ்மெல் அடிக்கும். ஸோ நம்ம தலையில் அப்புறம் எப்போவுமே நம்மளுக்கு அந்த ஸ்மெல் அடிச்சிட்ருக்கோம். அதனால நம்ம முட்டையோட ஒயிட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கோட ஒயிட் நம்ம ஹேரோட ரூட்டை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். அதுக்காக தான் எக்கோட ஒயிட் நம்ம ஆட் பண்ணுறோம். இது நம்மளோட முடி கொட்டுறதை கம்ப்ளீட்டாகவே நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா. இப்போ அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அந்த வெந்தயத்தோடு சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது ஒரு திக்கான பேஸ்ட்டாக சூப்பராக கிடைக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காம வெறும் முட்டையோட வெல்லம் மட்டும் சேர்த்து அரைச்சதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக ஆகிடணும். ஆனதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நம்மளோட முடியை ரொம்ப சாஃப்ட் ஆக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு சூப்பரான சில்கியான ஹேர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். அடுத்தது கருவேப்பிலை பவுடர் நம்ம ஆட் பண்ணி நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட முடி பிளாக்காகவே இருக்கும். சீக்கிரமாக நம்மளுக்கு ஒயிட் ஹேர் வராது, இளநரை அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம கருவேப்பிலை பவுடரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பவுடர் எல்லா வைத்தியர் கடையிலையுமே கிடைக்கும். நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2-3 மந்த்ஸ் கண்டிப்பாக வரும். கருவேப்பிலை பவுடர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலையை வெந்தயத்து கூட ஊற வச்சு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதை விட நம்மளுக்கு பவுடர் தான் பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதை நம்ம மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ரூட்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் ஹேருக்கும் தலை ஃபுல்லுமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ், அதுக்கு மேலே நீங்கள் வச்சா சளி பிடிக்கும். ஸோ 15 மினிட்ஸ் மட்டும் நம்ம தலையில் வச்சுருந்துட்டு நம்ம போய் நல்லா வாஷ் பண்ணலாம். ஷாம்பூ, சோப் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதுவே நம்மளுக்கு நல்லா நுரைச்சி வரும். ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் சில்கியாக சூப்பராக இருக்கும். இதை எவ்ரி வீக் ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 மந்த்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட ஹேர் ஃபால் ஆகிறது கம்ப்ளீட்டாக ரிடியூஸ் ஆகும். தேங்க்யூ, பாய்.